நான் ரெடி தான் வரவா அண்ணா, நான் இறங்கி வரவா. ஃபைனலாக தளபதி விஜய் அஃபிஷியலாக அவருடைய கட்சியோட பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அது எப்போ, அந்த கட்சியோட பேர் என்ன, அந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக பேசுபொருளாக ஒரு 3-4 வருஷமாக இதை வச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்களே எல்லா ஊடகங்களும், இன்க்ளூடிங் சோஷியல் மீடியாவிலேருந்து பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதல் கொண்டு எல்லாத்தையுமே இதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் ஆடியோ லான்ச்சில் பேசினாலும் சரி, விஜய் படத்தில் பேசினாலும் சரி, எந்த அரசியல் வசனம் பேசினாலும் அது மிகப்பெரிய பேசுபொருளாகவும், விஜய் ஓட்டு போட வந்தாலும் சரி, விஜய் ஏதாவது ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாலும் சரி, அது எல்லாமே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும். ஏன்னா விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம், தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி. விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் அது எல்லா மக்களுக்கும், பாமரனுக்கும் போய் சேருன்றதுனால தான் விஜயோட வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் விஜய் இன்னைக்கு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அதுவும் கண்டிப்பாக ஈஸியாக கொண்டு போய் சேர்ந்துட முடியும். விஜய்க்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ விஜய் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவரோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நான் வேறு டைப் ஆஃப் கான்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் வந்து, நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து ரசித்த என்னோட தளபதி. ஸோ உங்கள் தளபதியோடைய கட்சி ஆரம்பித்ததை பேசலைன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து இதை பேசணும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து விஜயோட படங்களை பார்த்து அவருடைய ரசிகனாகவும், அவர் தியேட்டரில் பார்த்து விசில் அடித்து கைத்தட்டி ஒரு கூட்டத்தில் உள்ளே பூந்து டிக்கெட் எடுத்து அடி வாங்கி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரசிகனாக இருந்து நான் அதை பேசுகிறேன். நான் மற்றபடி விஜய் மக்கள் இயக்கத்துலேயோ இல்லை அரசியல் இயக்கத்தில் சேரணும்னா கூட தெரியல. ஒரு ரசிகனாக நான் விஜயை பார்க்குறேன். விஜய் திரையில் பிடிக்கும். அதே மாதிரி பாலிடிக்ஸ்லேயும் அவர் வந்து மிகப்பெரிய ரசிக்கும்படியாக மாறுவார். ஏன்னா அதுக்கான பக்குவம் அவர்கிட்ட இருக்கிறதா என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த விருது வழங்கும் விழா, அந்த மாணவ மாணவிகளுக்கான விருது வழங்கும் விழாவில் அவர் பேசுனதாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுனதாக இருக்கட்டும், மேபி அது எல்லாமே ஸ்கிரிப்டடாக கூட இருக்கலாம். பட் அதை டெலிவர் பண்ணுற விதம் வந்து ரொம்ப மெச்சூர்டாக நம்ம பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இது எல்லா விஷயங்களுமே வந்து இன்றைக்கி அவர் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காரு. அந்த அறிக்கை என்கிட்ட இல்லை, இருந்தாலும் அதை நான் படித்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இனி விஜயை வந்து சினிமாவில் பார்க்க முடியாதோ அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கூட எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம அங்கே தான் அவரை ரசித்தோம். ஸோ தேர்தல் கணத்தில் மக்கள் பணி அப்படின்னும் போது திரையில் பார்க்க முடியலன்னா ஒரு வருத்தம் இருக்கும். எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கும். பட் மக்கள் பணி அதோட பெருசு இல்லையா? அன்புள்ள தமிழக மக்களுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிற அந்த உரை வந்து, என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு என்னுடைய பெயர் புகழ் இந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போனது தமிழக மக்கள் நீங்கள் தான். என்னுடைய மக்கள் மன்றத்து மூலயமா தமிழக மக்களுக்கான நிறைய சமூக நலத்திட்டங்களை செஞ்சிருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை வந்து செய்ய முடியல. அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது. அந்த அதிகாரத்துக்காக நான் கட்சியை தொடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என் நினைவு இருக்குது, 2009 நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து விஜய் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு பேட்டியில் பேசும்போது, எனக்கு அரசியல் ஆசை இருக்குது, நான் கட்சி ஆரம்பிப்பேன், ஆனால் இப்போ இல்லை, எப்போ என்ன காலம் என்ன அந்த இடத்து கொண்டு போதோ அப்போ நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து அந்த முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அடுத்த பாயிண்டில் வந்து டைரெக்டாக அரசியலாக அட்டாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு ஒரு பக்கம், சாதி மத பிளவுபடுத்தும் அரசியல் ஒரு பக்கம். இந்த 2 அரசியலுக்கு மத்தியில் தமிழக மக்கள் படாத பாடுபடுறீங்க. அதனால் இது எதுவுமே இல்லாத ஒரு தரமான ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ எல்லா கட்சிகளும் யார் புதுசாக அரசியலுக்கு வராங்க அப்படின்னாலும் இந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க. இருந்தாலும் விஜய் சொல்லும் போது அது வேறு மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். என்னென்னா, விஜய் எப்போ லஞ்சம் லாவண்யம் சொல்லும்போது அது யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியாக அமைஞ்சாலுமே சரி, இது இருக்க தான் செய்யுது. இதை வந்து நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போட்டோம். இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு பார்த்தீங்களா, சாதி மதம் பிளவுபடுத்தும் அரசியல்ன்ட்டு. அப்படி அதை சொல்லும்போது நம்ம ஓரளவுக்கு உறுதியாகிடலாம். விஜயோட ஐடியாலஜியில் வலதுசாரி கிடையாதுன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறது தான் நான் நினைக்கிறேன். அடுத்த லைன் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஊழல், லஞ்ச லாவணியமற்ற நேர்மையான அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அதில் முக்கியமாக ஒரு வரி குறிப்பிட்றாரு, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த வரியை குறிப்பிட்டு எல்லா மக்களுக்குமான அரசியல் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் பதிவு பண்ணுறதுக்காக
போன மாதம் 25ஆம் தேதி இதுக்கான பைலா வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு அதில் வந்து மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த பைலாவை அனுப்பி இருக்கிறதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கட்சி இப்பயே தொடங்குறதுனால அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்ற கேள்வி வரும்ன்றதுக்காக அதுக்கும் இதிலே விளக்கமும் சொல்லிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி கிடையாது, 2026 சட்டமன்றத்தில் தான் போட்டி. அதுக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய அவர்களை அரசியல் மயப்படுத்தி, அதாவது ஒருங்கிணைத்து, ஒரு தலைவருடைய வேலையே என்னதுன்னா அந்த கட்சி தொண்டர்களை கொள்கை சார்ந்து அவர்களை ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், அவர்களை வந்து நல்ல வழியில் படுத்தணும். ஸோ மக்களுக்கு தன்னோட கட்சியின் கொள்கைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தொண்டர்களை தயார்படுத்தணும். ஸோ இந்த பணிகள்லாம் இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 2026 வரத்துக்குள்ளே நான் அவர்களெல்லாம் தயார்படுத்துவேன் அப்படின்றாரு. இன்னொரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் தயாராகிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுக்குமே அதிலே பதில் சொல்லிட்டாரு. என்னன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமாக அரசியலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளை வச்சு நான் நிறைய வந்து பாடம் கற்றுட்ருக்கேன். அவர்கள்கிட்ட கற்றுக்கொண்ட பாடத்தை வச்சு நான் என்னையே தயார்படுத்திக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப நாளாக அரசியலை வாட்ச் பண்ணுறேன்றதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். என்னென்னா, விஜய் வந்து இதுக்கு மேலே வந்து படம் நடிக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இப்போ கமிட் ஆகியிருக்க, இப்போ கோட் படம் போயிட்டுருக்கு. இந்த கோட் படத்துக்கு அப்புறமா இன்னொரு படத்தை கமிட் ஆகியிருக்கிறதாகவும், அந்த படக்காட்சிகள் வந்து எந்த கட்சி வேலைகளுக்கும் பாதிப்பு இல்லாத வண்ணம் அதையும் முடிச்சு கொடுத்துட்டு முழு நேர அரசியல்வாதியாக நான் வந்து உருவாயிடுவேன், முழு நேர அரசியல் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன், திரைப்படங்கள்லேருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதா மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அதுதான் தமிழக மக்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எனக்கு கொடுத்த தமிழக மக்களுக்கு நான் இது திருப்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. முழு நேர அரசியல்வாதியாக மாறிடுவேன்ற ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2009 வந்து விஜய் அரசியல் பேசினார். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வந்து நான் அந்த சக்தி கொண்டு போய் உட்கார வைக்கினாரு. ஸோ 15 வருஷம் கழித்து இப்போ வந்து அந்த கட்சி தொடங்குறதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. இது போக விஜய் படங்களில், ஆடியோ லான்ச்சில் அரசியல் பேசுகிறதெல்லாம் பெரிய பூகமாக இருக்கும். அது நம்ம பார்த்துருப்போம். சோஷியல் மீடியாவுக்கும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கான்டென்ட்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகுறது இது மாதிரி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் நிறைய அரசியல் நிகழ்வுகள்லையுமே தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டிருக்காரு. இந்த காவேரி இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கு தனியாக உண்ணாவிரதம் இருந்ததாக இருக்கட்டும், நாகப்பட்டினத்தில் அந்த மீனவர்கள் சுட்டு கொலை பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அங்கே பேசுனதாக இருக்கட்டும், ஸோ அனிதா மறைவுக்கு நேரில் போய் பேசுனதாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு நேரில் போனதாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டில் வந்து கலந்துக்கிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விஜய் வந்து அரசியலில் வந்து அவரை ஈடுபடுத்தியிருக்காருன்றது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விஜய்க்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த சோ கால்டு அரசியல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது, அவர் நடிகர், அவர் வந்து சொகுசாகவே வாழ்ந்தவர், அவருக்கு அரசியல் என்ன தெரியும், அவர் அரசியல் வர்றது வந்து நல்லதில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நல்லாவே தெரியும். ஸோ விஜய் சொகுசாக வாழ்கிறாரு, ஓகே, மற்ற அரசியல் கட்சியில் யாருமே சொகுசாகவே இல்லையா, இல்லை அவங்களுக்கெல்லாம் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சு அவங்க வந்து சரியாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்களா எல்லா பிரச்சனைகளையும்ன்றது அவங்களே அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டோம். கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு அரசியல் காலம் என்னன்னு நல்லா தெரியும். அரசியலுக்கு வந்தால் எவ்வளோ விமர்சனங்கள் வரும், யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தவங்களோ அவங்களாம் எதிரியாக மாறுவாங்க, கூட இருந்தவங்க எதிரியாக மாறுவாங்க, எதிரியாக இருந்தவங்க கூட மறுபடியும் ஃப்ரெண்டாவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் விஜய் அரசியலில் வராரு. தளபதியே சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே, நான் வந்து எல்லாத்துக்கும் என்னை தயார்படுத்திக்கிட்டு தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு. திரையில் ரசிக்க வச்ச தளபதி விஜய் மக்கள் பணியில் எப்படி ரசிக்க வைக்க போகிறாரு, எப்படி மற்ற கட்சிகளில் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத ஸோ அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை. ஃப்ளாஷ் வெங்கட்.